கெசாக் ஃபேஷன்ஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் சேல் ஆகலையா, ஆன்லைன்லேருந்து ஆர்டர் வரலையா, ஸோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா ராங் லிஸ்டிங் ப்ளஸ் ராங் ரிசர்ச்னால இந்த மாதிரியான ரீசன்ஸ் வருது. இது எப்படி அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபார் பிகினர்ஸ்க்கு 2026 இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் ப்ளஸ் ஃப்ரீ லிஸ்டிங் சிஸ்டம் மூலிமா நம்ம வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ஸில் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரியான ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நம்ம எப்படி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட், ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். எனி ஒன் கேன் எக்ஸ்பிளைன் திஸ். ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து கூகுள் ட்ரெண்ட்ஸ். இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸ் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து செக் பண்ணுறதுக்கு கூகுள் ட்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லைக் பார்த்தீங்கன்னா 2025 வந்து இது வந்து ப்ராஃபிட் ஆகுமா, இது லாஸ் ஆகுமா இந்த ப்ராடக்ட்னு சொல்லி டிமாண்ட் வந்து செக் பண்ணுறது, ட்ரெண்ட் வந்து செக் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து கூகுள் ட்ரெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பாக்ஸில் வந்து நான் என்ன போட்டுக்கிறேன்னா ஃப்ளவர் பொக்கேன்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்தியான்னு செலக்ட் பண்ணணும். இந்தியாவில் வந்து லாஸ்ட் 12 மந்த்தில் ட்ரெண்ட்ஸ் என்ன காட்டுமோ அதை வந்து நம்ம விசிபிளாக பார்த்துக்கலாம். லைக் பார்த்திங்கன்னா இப்போ ஹையாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ நம்ம அதை பை பண்ணிக்கலாம். ஸோ இதே டவுன் ஆச்சுன்னா அந்த ஃபாலிங் வந்து ஆகுது, ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மோஸ்ட்லி கூகுள் ட்ரெண்ட்ஸ் ஏஐ யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து முழுக்க வந்து ஃப்ரீ தான், ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் தான். ஸோ யூஸ் பண்ணி நம்ம வந்து டிமாண்ட் வந்து செக் பண்ணிக்கலாம், இந்த ப்ராடக்ட் சேல் ஆகுமா சேல் ஆகாதான்னு சொல்லி. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி பப்ளிக் கொஷின்ஸ். இந்த ஆன்சர் தி பப்ளிக் கொஷின்ஸ் என்ன பண்ணணும்னா டேரெக்டாக பையர்ஸ் அண்டு பீப்புள்ஸ்லாம் வந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. லைக் பார்த்திங்கன்னா இப்போது இந்த ப்ராடக்ட் வந்து மோர் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அந்த ப்ராடக்ட் நம்ம பை பண்ணிக்கலாம். இதே லெஸ் கொஷின்ஸ் இல்லை எம்டி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும். லைக் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஆன்சர் தி பப்ளிக் கொஷின்ஸ் போங்க, அங்கே போய்ட்டு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து பிரேஸ்லெட் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த பிரேஸ்லெட்டை வந்து இது கிட்ஸ் யூஸ் பண்ணலாமா, இல்லை அடல்ட் யூஸ் பண்ணலாமா, இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும், ப்ரைஸ் இந்த ப்ராடக்ட் பொறுத்தா, ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த கொஷின்ஸில் மோர் தென் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் நம்ம பை பண்ணிக்கலாம். லெஸ் தென் ஆச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ இதுக்கு வந்து இந்த டூல் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் டூல் பார்த்தீங்கன்னா வந்து ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின் ட்ரான்ஸ்ஃபார்மர். லைக் பார்த்தீங்கன்னா நான் ChatGPT தான் சொல்கிறேன். இந்த ChatGPT என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி தரும், இமேஜ் ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து சேல் ஆகுமா சேல் ஆகாதான்னு சொல்லி நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ChatGPT வந்து யூஸ் ஆகுது. லைக் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு ப்ராம்ப்ட் தரேன், அந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து சேல் ஆகுமா சேல் ஆகாதான்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ChatGPT வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா ஜெமினி, கோபைலட் இந்த மாதிரியான ஏஐ டூலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் டூல் பார்த்திங்கன்னா வந்து கீ ஷீட்டர். இந்த கீ ஷீட்டர் என்ன பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு ஆட் பண்ணுவாங்க. நிறைய கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, லைன் பை லைனாக. ஸோ எக்ஸாக்டாக டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ணுற கீவேர்ட்ஸ்லாம் இதுவே வந்து கொடுத்துரும். ஸோ நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ பிரேஸ்லெட் அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது டாய்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம தேவையான ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து கீவேர்ட்ஸ் லைன் பை லைனாக கொடுத்துரும். ஸோ அதுக்காக இந்த கீ ஷீட்டர் வந்து ஏஐ டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங் யாராவது இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கீ ஷீட்டர் வந்து ரொம்ப ஃபிஃப்த்து டூல் பார்த்திங்கன்னா வந்து இமேஜ் செக்கிங் ஏஐ டூல். இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து இமேஜ் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இமேஜ் தான். இந்த இமேஜ் வந்து அட்ராக்டிவாக நம்ம வந்து பண்ணிட்டோம்னாவே டிஸ்கிரிப்ஷன்ஸில் அவ்வளோ வந்து பூஸ்டப் ஆகாது, இமேஜ் வந்து தான் பூஸ்டப் ஆகும். ஸோ இந்த இமேஜை எப்படி நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணி ஹெச்டி குவாலிட்டியில் கொண்டு வரணும்னா அதுக்கு பெஸ்ட்டான ஏஐ டூல் பார்த்திங்கன்னா கேன்வா ஏஐ ப்ளஸ் ரீமினின்னு சொல்லி 2 ஏஐ டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ராடக்டை. ஸோ டீப் ரிசர்ச் ப்ளஸ் ஏஐ டூல் யூஸ் பண்ணி நான் பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸி வேலை கொடுத்துருக்கேன். கிளாரிட்டி ப்ளஸ் கான்ஃபிடென்ட் அண்ட் தென் சேல்ஸ், இந்த 3 இருந்தாவே கண்டிப்பாக வந்து ஆன்லைன் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் லைவாக எப்படி பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இந்த ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லி நான் லைவாக வந்து காட்டுறேன். ஸோ டோன்ட் மிஸ் இட், ஃபுல்லாக இந்த வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.